வணக்கம். வணக்கம். பனையூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருக்கீங்க. இப்போ ஆமாம், என்ன அறிவாலயத்துலேருந்து பனையூர் ரொம்ப தூரமாச்சே, ஏன் டக்குன்னு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? அதாவது இருந்த இடத்துலையே வாய்ப்புகள் கிடைக்காம ரொம்ப களைத்து போயிருக்கும்போது எப்படி ஒரு பனையிலிருந்து வரக்கூடிய ஒரு பதனியை குடித்தா ஒரு தெம்பு வருமோ, அது மாதிரி என்னுடைய பயணம் பனையூரை நோக்கி இன்னைக்கு போயிருக்கு. ஓகே, எப்படி இருந்துச்சு இப்போ மீட் பண்ணியிருக்கீங்க டிவிகே லீடரை? ஆமாம், இது நான் பல நாள் யோசனைகளுக்கு பிறகு தான் இந்த ஒரு முடிவை எடுத்தோம். ஆனால் இன்றைக்கி பல கட்சியில் இருந்தும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. முன்னாள் தலைவர்களாக இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய ஃபேமிலியில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஒருத்தரையுமே தனிப்பட்ட முறையில் அவங்கள ஹானர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சால்வையை போட்டு கட்சியினுடைய துண்டை அவங்களுக்கு கொடுத்து ஒருத்தரையுமே கட்சிக்குள்ளே வரவேற்ற விதம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. ஓகே, நீங்கள் தாவேகாவின் கொள்கை வழிகாட்டிகளில் ஒருவரான கர்ம வீரர் காமராஜரின் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு என்ன சொன்னார், என்ன பேசினார் விஜய் உங்ககிட்ட? இல்லை, வாழ்த்துக்கள் சொன்னார், பொதுப்படையாக வாழ்த்துக்கள் சொன்னார். நானும் அவருக்கு வாழ்த்துக்களை சொன்னேன். பயணிப்போம் நம்ம தொடர்ந்து அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஐயாவை கொள்கை தலைவராக அவர் சொல்லியிருக்கும் போதே எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் காமராஜர் ஐயாவால் தோற்றுவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி கூட நிறைய நேரங்களில் ஐயாவை துப்புரவாக மறந்து போய் நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வலிக்கும். ஆனால் இவர் புதுசாக கட்சி தொடங்கி இருக்கிறவர் நம்ம தாத்தாவை ஒரு தலைவராக கொள்கை தலைவராக எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது இன்றைக்கி இளைஞர்களுக்கு எல்லாமே அதுதான் தேவைப்படுது. காமராஜர் அப்படின்னாலே ஒரு நேர்மையான ஒரு தலைவர் அப்படிங்கிறது தான். அவரை வழிகாட்டியாக எடுத்திருக்கும் போது அந்த வழியிலே அவரது பயணமும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஓகே, அவர் கல்வி விருது விழா இதெல்லாம் நடத்தியிருந்தார். அப்போ அவர் வாழும் காமராஜர் அப்படின்லாம் பேசினாங்க, பார்த்தீங்களா அதெல்லாம்? ஆமாம், காமராஜர் அப்படிங்கிறது இன்றைக்கி காமராஜரை தொடாமல் யாருமே அரசியலை நம்ம போக முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருடைய திட்டங்கள் ஆகட்டும், அவர் செயல்படுத்தின மக்களுக்கு கொண்டு சேர்த்த எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி லைவாக நம்ம பார்க்குறோம். அந்த அணைக்கட்டுகள்லேருந்து அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்துலேருந்து இன்னமும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது ஐயாவை தொடாமல் இன்றைக்கி யாரும் அரசியல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது வாழும் காமராஜர் அப்படிங்கிற அவருக்கு யாருமே நிகர் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அவர் வழியில் பயணிக்கலாம், ஆனால் அவருக்கு யாரும் நிகர் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள். அவர் மட்டும்தானே பெருந்தலைவராக இன்றைக்கி நிற்கிறார் அப்படின்னா அது அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் அவர். ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு அங்கே டிவிகே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரானதுலேருந்து விஜய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். ஒவ்வொருத்தரோடையும் ஃபோட்டோ எடுத்திருக்காரு, குரூப் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. அந்த ஒட்டுமொத்த சினாரியோ எப்படி இருந்துச்சு? ஏன்னா விஜயோடைய அப்ரோச் அப்படின்றத பற்றி வெளியில் ஒரு இமேஜ் இருக்குது. ஆமாம், நீங்கள் போய் பார்த்தீங்கல்ல, உள்ளே என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு, உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க, அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, வந்திருந்த மற்றவங்கள அவர் எப்படி நடத்தினார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் ஒருத்தரையும் தன்னுடைய குடும்பத்தினர் மாதிரி தான் உள்ளே அங்கீகாரம் கொடுத்து வரவேற்றாங்க. இன்னும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்தவங்க நிறைய பேருக்கு அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு அவாவாக இருந்துச்சு. அவங்களுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு எண்ணமாக இருந்துச்சு. நம்ம இப்போ போகிறோம், நம்ம ஒரு இதில் போகிறோம், கேட்டகரியில் போகிறோம், பார்த்துட்டோம். இன்னும் அவர் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஐயோ ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கும் அவர் பார்த்தாருன்னா இன்னும் நல்லா இருக்குமே, இன்னும் நிறைய இளைஞர்கள் உள்ளே வருவாங்களே, இன்னும் நிறைய பெண்கள் உள்ளே வருவாங்களேன்ற ஒரு ஆசை இருந்தது. அதுவும் நிறைவேறும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பல ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கீங்க. டிவிகேல ஜாயின் பண்ண அப்புறம் இந்த டே இருக்குல்ல, எப்படி இருக்குது உங்களுக்கு? நிறைய உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, நியூஸ்லலாம் வந்துச்சு. ஆமாம், என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது நீங்கள் விஜய் கட்சியை சூஸ் பண்ணதுக்கு? நிறைய பேர் இதில் சந்தோஷமாக எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. பரவாயில்ல, நீ ஒரு கட்சியில் இருக்கிறோம், நம்ம ஒரு அங்கீகாரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா தான் நம்ம மக்களை நேரடியாக போய் பார்க்க முடியும். எத்தனையோ நேரத்தில் களத்தில் நம்ம நின்றுருக்கோம். ஒரு அரசியல் அனாதை மாதிரி தான் நம்ம நின்றுருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்மளை சரியான வாய்ப்புகளை கொடுத்து சரியான நிர்வாகத்திறன் உனக்கு இது இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும்போது தான் நம்ம செயல்படுறதுக்கே அது நல்லா இருக்கும். அப்படி இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்துட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னும் போது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தது. என்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த மாதிரி தான் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, வேற ஒரு முடிவு எடுத்திருக்கிற சந்தோஷம் அப்படின்னு தான் எல்லோரும் வாழ்த்துனாங்க. ஓகே, டிவிகேக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நீங்கள் வெளியில் இப்போ இந்த கட்சிக்கு இன்றைக்கி தான் போனாலும் இந்த 2-2.5 வருஷம் ஆயிடுச்சு கட்சி தொடங்கி. வெளியில் நிறைய இடங்களுக்கு போவீங்க, மீட் பண்ணுவீங்க. எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை டிவிகே மேலே மக்கள் வச்சுருக்காங்க? விஜய் மேலே என்ன மரியாதை இருக்குது? மக்கள் இன்னைக்கு ஒரே கட்சி ஆட்சி செய்துக்கிட்டே இருக்குது. இதில் நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க.
ஒரு குடும்பமே ஆட்சி செய்கிறாங்க. மற்றவர்களுக்கு வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு இளைஞன் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சா அவனுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவரவரும் தன்னுடைய வாரிசுகளை மட்டுமே களம் இறக்கி அந்த இடத்துல வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு 20 வயது 25 வயது இருக்கிற ஒரு இளைஞன் நான் வந்து அரசியல் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னு நினச்சி அவன் ஒரு பார்ட்டிக்குள்ளே வந்தான்னா அவன் வந்து ஒரு இடத்த அடையிறதுக்கே அவனுக்கு வந்து ஒரு 50 ஆண்டு காலம் ஆகிடும். எப்படியும் ஒரு 50 வயதை தொடும்போது தான் அவன் எதையாவது ஒன்று ரீச் பண்ண முடியும். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கும்போது புதிதாக இந்த மாதிரி கட்சியை தொடங்குறவர்கள் ஒரு இளைஞராக வந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக நின்று வரும்போது இன்னும் நிறைய இளைஞர்கள் பெண்கள் நிறைய பேர் வந்து கட்சிக்குள்ளே வருவாங்க. அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது இப்போ காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரியான தலைவர்களை தமிழ்நாடு அரசியல் களம் பார்த்துருக்கு. அவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு பெரிய போராட்ட வரலாறும் இருக்குது. சினிமாவிலேருந்து வரவங்களுக்கு மக்களை பற்றி என்ன தெரியும், விஜய்க்கு வர்றதெல்லாம் வேடிக்கை பார்க்க வர கூட்டம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? தமிழக அரசியலுக்கும் சினிமா துறைக்கும் நிறைய ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒன்னோட ஒன்று பிணைந்து இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும். மற்ற நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து நடிகர்களை நடிகர்களாகவே பார்த்துட்டு போவாங்க. ஆனால் நம்ம தமிழகம் மட்டும் எப்படி அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை வாழுகின்ற ஒருத்தரை வந்து என்னுடைய தலைவராக நான் ஏற்றுக்கிடணும், என் வீட்டை சார்ந்தவர் அவர், என் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற கோணத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க. அப்படி தான் வந்து நம்ம கலைஞர் ஐயாவினுடைய வசனங்கள் பெரும் தாக்குதல்களை வந்து எப்படி ஏற்படுத்துச்சுன்னா சினிமா மூலமாக தான் ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி தான் அடுத்து வந்து நம்மளுடைய எம்ஜிஆர் ஐயா அவர்கள், நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் எல்லாருமே அந்த திரைத்துறையை சார்ந்து வந்தவர்கள் மக்களுக்கு வந்து எளிதில் அவங்களுடைய முகத்தை வந்து கொண்டு சேர்த்துருது, கடைசி ஒரு தொண்டன் வரைக்கும் கொண்டு சேர்த்துருது. அப்படிதானே நீங்கள் இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம இன்னைக்கு இருக்கிற துணை முதல்வர் உதயநிதி கூட கட்சிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி திரைத்துறைக்கு போகிறாரு, ஒரு 4-5 படங்கள் பண்ணுறாரு, பண்ணி மக்களுக்கு வந்து பரிச்சயமான முகமாக ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அரசியலுக்குள்ளே வராங்க. அப்போ ஒரு தலைவனாக ஆகணும் அப்படின்னா நீ ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது எவ்வளவோ வருடங்கள் மக்களுக்காக, தன்னுடைய ரசிகர்களுக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக நலத்திட்ட உதவிகள் அந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதை இன்றைக்கி அரசியல் களத்தில் கொண்டு வந்து அவரை சேர்ந்துருக்கு. அதை பார்த்தீங்கனாலே இன்றைக்கி மக்களினுடைய ஏகபோக வரவேற்பை நம்ம பார்க்குறோம். கண்மூடித்தனமான ஒரு அன்பு இன்றைக்கி எந்த அரசியல் தலைவருக்கு இவ்வளோ அரசியல் கட்சி தொடங்கின ஒரு 2 ஆண்டு காலத்திலே 1.5 கோடி தொண்டர்களை வந்து தனக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு மாபெரும் கட்சியாக இன்னைக்கு நிற்கிறாங்க அப்படின்னா மக்களினுடைய அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு வரவேற்பு, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது யாருக்கு மக்கள் மேலே அன்பு இருக்கோ அவங்க யாரை நம்புகிறாங்களோ அவங்க தலைவனாக ஆகி ஜொலிக்கிறாங்க. அது வந்து இனிமேல் அதனுடைய ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்னு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்து அதை வந்து ஓட்டுக்களாக அறுவடை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சினிமாவிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, சினிமாவை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் கூட இன்றைக்கி விஜய்க்கு பெரிய கூட்டம் வருது, யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் அரசியல் படுத்தப்படாத கூட்டமாக தான் இருக்காங்க, தற்கொலைகள்லாம் சில பேர் சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கன்ற கேள்வியிலையும் முன்வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அரசியல் அப்படின்னா நம்மளை வந்து எங்கெல்லாம் அரசியல் பேச விட்டுருக்குறாங்க. ஸ்கூலில் அரசியல் பேசலாமா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு கல்லூரியில் அரசியல் பற்றி பேசலாமா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. குடும்பத்துக்குள்ளே பேசலாமா? அதெல்லாம் ஒன்று எதுக்கு பேசுகிற, அதெல்லாம் நமக்கு தேவையா இல்லாதது அப்படிங்கிறாங்க. ஒரு டீக்கடை பெஞ்சில் மட்டுமே ஒரு கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு போகிற ஒரு விஷயமாகத்தான் இன்று அரசியல் பார்க்கப்படுது. அப்போ அரசியலே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம கிட்டத்தட்ட வளர்கிறோம். அப்படி இருக்கும்போது அரசியல் தெரியாதவர்கள் எப்படி ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கேயுமே அரசியல் சொல்லி கொடுக்கப்படுறது கிடையாது. உங்களுக்கு நம்ம பாடத்திட்டத்தில் எடுத்துகிட்டு வந்து முதல்ல அரசியல் சொல்லித்தராங்களா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு பிடிச்ச ஒருவரை நம்ம தலைவராக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுடைய ஒரு ஈடுபாடு. அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருது. அப்படி தான் அவங்க தலைவராக தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க. அதனால அவங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்படின்னெல்லாம் கிடையாது. பார்க்குறாங்க, புத்தகத்தில் படிக்கிறாங்க, இதில் படிக்கிறாங்க, அதில் படித்து யாருக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது அன்பால் எங்களுக்கு அரசியல் அது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவரே எங்களுக்கு பிடிக்கும், அவருக்காக அவர் பின்னால் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் இவங்க இருக்கிறாங்க.
இனிமேல் இவங்க வந்து அரசியலை படிப்பாங்க, பார்த்து இனிமேல் அரசியல் படிப்பாங்க. இதற்கு பின்னால் எவ்வளோ சூழ்ச்சிகள் எல்லாம் வருது, எப்படியெல்லாம் அரசியல் நகர்வுகள் இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்து இனிமேல் இந்த தலைமுறையினரும் மிக அழகாக அரசியல் படிப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரியான இளைஞர்கள் வந்து நம்மளுடைய தாவேகா தலைவர் போல இந்த மாதிரி இளைஞர்கள் வரும்போது நிச்சயம் படிப்பார்கள். இப்போது ஏடிஎம்கே டிஎம்கேவை கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பெரிய கூட்டங்கள் போடுறாங்க, அவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து உட்கார்றாங்க. அவங்க எப்படி கட்டுக்கோப்பாக இருக்காங்க, அவங்க அரசியல்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் விஜய்க்கு வர கூட்டத்தை பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, மரத்தில் ஏறுறாங்க. இவங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? இவங்க சும்மா விசில் அடிப்பாங்க, என்ன கொள்கை இருக்குது அப்படின்ற அதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா நம்ம? இல்லை, அதுக்கு அப்படி கடந்து போக முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு கட்சியிலையும் நான் வந்து ஒரு பெரிய கட்சியில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், ஒரு 10 ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் எத்தனை பேர் வந்து உட்காருவாங்க, எத்தனை பேர்களை நாங்கள் வந்து பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஏன்னா அப்படி ஒன்றும் வந்து யாரும் வந்து கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு யார் இங்கே ஒன்றும் உண்மையானவர்களாகவும் உத்தமர்களாகவும் மக்களை ஈர்க்கக்கூடியவர்களாகவும் யாரெல்லாம் இருக்காங்கன்றது தெரியும். எந்த யங்ஸ்டர்ஸ் வந்து உட்கார்ந்துருக்குறான் இத்தனை கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, யார் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க? நீங்கள் கேமரா ஒத்திக்க அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், ஒன்றுமே முடியாதது, விதியே காசை கொடுத்துட்டானே வந்து உட்காரணுமே அப்படிங்கிற கூட்டத்தை தான் நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம். இந்த கூட்டம் வந்து இதுவரை கண்டிராத ஒரு கூட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடுறான் குதிக்கிறான் என் தலைவனுக்காக, அவனுக்கு ஒரு மீட்டிங்குமே ஒரு திருவிழா தான். அதில் ஒரு திருவிழாவில் வந்து எப்படி அப்படியே கட்டவிழ்த்து விடப்பட்ட கூட்டம் மாதிரி ஆடுறாங்க. ஆனால் அது அவர்களுக்கே கூட வந்து கொஞ்சம் பொறுமையை காக்கணும் அப்படிங்கிறது தான். என் தலைவனை பார்க்க போகிறன்ற ஒரு கொண்டாட்டத்திலோடு இறங்கி ஆடுறதுன்றது இன்றைக்கி தமிழக அரசியல் வரலாறே பார்க்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்குறாங்க. என்னடா இது, வேணாம் கூட்டம் நம்ம கூட்டிகிட்டு வருவோம், தலைக்கு 200 கொடுத்து கூட்டிகிட்டு வருவோம், சாப்பிட்றதுக்கு பிரியாணி கொடுத்து கூட்டிகிட்டு வருவோம், இப்படியெல்லாம் இருந்தது. இது என்னடா இது கூட்டம் அப்படின்னாலே வந்து எங்கேனாலும் வந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிறது. அதனால் அந்த தொண்டர்கள் மேலே வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக வந்து வசை மாறி பொழிகிறாங்க. என்னடா நாங்கள் அதுக்குன்னு ஒரு பெருந்தொகையை ஒதுக்குறோம், எங்கே இந்த கூட்டம்னாலே வந்து இப்படி மழை மாதிரி பொழிகிறாங்களே அப்படிங்கிறது என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் அவ்வளோ கூட்டம் வருது? ஒரு நடிகர்ன்றதுக்காகவா? நடிகருங்கிறது ஒரு முதல் காரணம். நடிகர் அவர் வந்து நடிகரை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா எல்லா நடிகர்களும் இருக்கிறாங்க, எல்லா நடிகர்களுக்கும் இந்த கூட்டம் வருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எத்தனையோ பேர் நமக்கு வந்து இங்கே கட்சிகள் தொடங்கி இருக்கிறாங்க, எல்லாருக்குமே இந்த அளவு கூட்டம் வந்துச்சுன்னா கிடையாது. இவர் மேலே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு அன்பு, அவரை ரசிக்கிறாங்க, அவரை வந்து நேராக ஒரு முறையாவது நம்ம பாத்திர மாட்டோமா வாழ்நாளில் அப்படிங்கிறது அளவு கடந்த அன்பின் வெளிப்பாடாக தான் அதை நம்ம பார்க்குறோம். அதை வந்து தலைவர் வந்து அவங்கள வந்து நீங்கள் அமைதியாக இருங்க பொறுங்க அப்படின்னு எல்லாமே கூட சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அபரிதமான ஆசை. சரி, விஜய் வராரு, இன்னைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. எவ்வளோ தூரம் அவரால் போயிட முடியும்னு கேட்குறாங்க இல்லையா? அதிகபட்சம் என்ன, ஒரு 10% ஓட்டு வாங்குவார், இல்லை ஓட்டை பிரிப்பார். இவரால் என்ன பண்ணிட முடியுன்ற கேள்வி வருது. என்னவா இருப்பார் விஜய் வந்து இந்த எலெக்ஷனில், என்ன அச்சீவ் பண்ணிட முடியும்? இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு காலம் வந்து பொற்கால ஆட்சியை கொடுத்தாரு. இது மாதிரி ஒரு ஆட்சி எப்படிடா யாரும் பண்ணிட முடியாத மாதிரி ஒரு ஆட்சி தான், அணைக்கட்டுகள் தான் வருஷத்துக்கு 1 அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரையே எதிர்த்து ஒரு கட்சி வருது, புரியுதுங்களா? அவரையே எதிர்த்து ஒரு கட்சி வருது. இவரை எந்த நினைப்புல அவங்க வந்திருப்பாங்க? இவ்வளோ மக்கள் மனசில் நிற்கிறார் அந்த மனுஷன். எல்லாத்துலேயுமே நீங்கள் பள்ளிக்கூடம் ஆகட்டும், உணவு ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், தொழில் புரட்சி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே டாப்பில் நிற்கிற ஒரு மனுஷனை எதிர்த்து நான் இப்போ களம் காணணும் அப்படின்னா எந்த நினைப்பில் வந்து இறங்கியிருப்பாங்க? இப்படிதான் அண்ணா அவர்கள் வராங்க, ஒரு 15 சீட் அவங்க ஜெயிக்கிறாங்க ஃபஸ்ட்டு, அதுவே பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி முதல் அப்படிங்கிறது, தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அப்படி ஒரு சிறிய இதாக தான் தொடங்கும். அதுக்கப்புறம் தான் அது ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு வெள்ளமாகவும், அது அப்படியே ஒரு கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியாகவும் மாறக்கூடியது அது. அதனால இப்போ தான் இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கும் இன்னும் நிறைய கற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இந்த அரசியல் களத்தில் தினம் தினம் நடக்குது. அதெல்லாம் புரிஞ்சு இவங்க நிச்சயம் நிற்பாங்க. அதற்கு அவங்களுடைய தொண்டர்கள் பெரும் பலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது. எந்த இடத்துல விஜய் வந்து திமுகவோட பெட்டராக உங்களுக்கு தெரிகிறாரு? இன்னைக்கு வந்து ஒரு தலைமுறையினரே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா நிறைய போதை பழக்கம் அப்படிங்கிறது நம்ம சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி, நம்ம வீட்டில் ஒருத்தர், நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் இன்னைக்கு வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஒரு தலைமுறையே போதை கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு செலுத்தி இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு வந்து அது உண்மையான ஒரு விஷயம்தான். இன்றைக்கி ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களுமே அதை நோக்கி போகக்கூடிய கவலையான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது வந்து நிச்சயமாக இதற்கான ஒரு மாற்றம் வேணும்னு வீட்டில் ஒரு பெண்களும் கண்ணீர் சிந்துறாங்க. இதுலேருந்து மாற்றம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருமே வந்து அதை ஏங்குறாங்க. கல்வி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கல்வி, இலவச கல்வி அப்படிங்கிறது, நல்ல கல்வி அப்படிங்கிறது ஃப்ரீயாக அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. 4 குழந்தைகள் பெற்ற இடத்துல கூட ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. ஏன்னா ஐயோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை அப்படி குறுக்கி கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. நல்ல தரமான கல்வியும் நிம்மதியான வாழ்க்கையும் நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிறது தான் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆசையும் கனவுமாக அது இருக்குது. அதை வந்து மாற்றி யாராவது கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் தேடுறாங்க. அதை தான் வந்து இப்போ தொடங்கி இருக்கிறார் இவர். இளைய தலைமுறையினருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாரு. அப்படி ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒரு பக்கம் பிரம்மாண்டமான கூட்டணி இருக்கே, எல்லா தலைவர்களும் கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய கூட்டணியை திமுக வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவும் சலைச்சதில்லை, பெரிய ஒரு கிராஸ் ரூட் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய பார்ட்டி. இந்த 2 கட்சிகளை எதிர்கொள்ள முடியும்னு பார்க்குறீங்களா ஒரு யங் பார்ட்டியா டிவிகேவால்? நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். மக்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா யார் என்ன கூட்டணி வச்சு என்ன பண்ண முடியும்? இதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டணிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அதையும் தாண்டி பல வெற்றிகளையும் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். அதனால கூட்டணிகள் எல்லாமே கடைசி நேரத்தில் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படிங்கிறது தேர்தலினுடைய கடைசியான நேரத்தில் தான் அது வந்து முடிவு செய்யப்படும். மாற்றங்கள் அங்கே தான் நடக்கும். அது மாதிரி நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளும் ஒரு சம்பவங்கள் அரங்கேறுது. என்ன நம்ம எப்படி இன்னைக்கு என்னடா நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னது போல் இன்னைக்கு காலையில் கண் விழிக்கும் போதே யார் என்ன செய்கிறாங்கன்னே தெரியலையடா. இப்படி ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் நம்ம இப்போ பார்த்துருப்போம். வெட்டுன்னு வெட்டுறான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு இளைய சமுதாயத்தின்னு வெட்டுறதெல்லாம் வந்து அங்கே சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நிறைய மீடியா வெளிச்சத்துக்கு வராது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு நான் போவேன். அங்கே இருக்க ஆசிரியர்கள் கூட சொல்லுவாங்க, ரொம்ப எளிதாக கிடைக்குது இந்த போதைப்பொருள் எல்லாமே. பாடம் கவனிக்கிறானா, என்னையே பார்த்துட்ருக்குறானா, என்ன பண்ணுறான்னு தெரியல, நாக்கு கடியில் போதைப்பொருள் எல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த தலைமுறையினர் வந்து மீண்டு எல்லாத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் ஒரு நல்ல சமுதாயம் படைப்போம் அப்படிங்கிறது. நான் அதை உருவாக்குனேன் இதை உருவாக்குனேன்னா அங்கே வாழ போகிறது யார்? ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு ஜென்ரேஷன் இருந்துச்சுன்னா தான் அதை அனுபவிக்கவாது முடியும். இல்லாட்டி அதெல்லாம் வந்து வீணாகத்தான் போகும். ஓகே, இப்போ என்ன தான் சொன்னாலும் இந்த தேர்தல் காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். பணத்தோட ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது உண்மையாக மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க இருந்தால் கூட அது சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்களா? ஜெயிச்சிட முடியுமா? இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு வெற்றின்றது எப்படி, எவ்வளோ பாசிபிள்? அது பாசிபிள் நோக்கி தான் நம்ம நகர்றோம். அந்த பாசிபிள் கிடைக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் நம்மளுடைய முயற்சியாகவே இருக்குது. இன்றைக்கி வந்து தேர்தல் அப்படின்னாலே வந்து அதை தேர்தல்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு தேர்தல் திருவிழா நடக்குது அப்படின்னு. அங்கே பணம் தான் வந்து பிரதானமாக ஒரு ரோலை வந்து அங்கே ப்ளே பண்ணும். அதுதான் அங்கே மெயினான ஒரு ரோலாகவே ப்ளே பண்ணும். இன்றைக்கி மக்களுடைய மனநிலையும் பார்த்திங்கன்னா, நான் ஆர்கே நகர்லேருந்து தான் வரேன். மக்களுடைய மனநிலை என்னென்னா, அவங்களுக்கு இலவசங்களை கொடுத்து எலெக்ஷனா 2000மா அவங்க 5000 கொடுக்குறாங்களா, நீ 6000 கொடுக்குறியா, கொடுத்துட்டு போயிட்டே இரு. இலவசங்கள் கொடுப்பதே மக்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது நார்மலாக ஒரு பூத்தில் உட்கார்றாங்க. அவங்களுடைய அடிப்படை தேவைகள் சாப்பாடு, அவங்களுக்கான அந்த டீ, அந்த செலவை அதை தாண்டி இன்னைக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் பணமும் இருந்தால் தாண்டா நம்ம எலெக்ஷன்லேயே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது யார்? அப்படி ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை தாண்டி மக்கள் மனது வைக்கணும். இல்லை எங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நல்ல ஆட்சி கொடுத்தா போதும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பாதுகாப்பாக போயிட்டு வரணும், அந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வேணும்னு மக்கள் முடிவு செய்யும்போது தான் அதற்கான மாற்றம் தொடங்க ஆரம்பிக்கும். ஆர்கே நகர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவோட தொகுதி, அங்கே எப்படி இருக்குது பல்ஸ்? நீங்கள் பேசியிருப்பீங்கல்ல, யாருக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தான் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். இதற்கு முன்னாடி வந்து அம்மா அந்த இடத்துல இருக்கும்போது கல்லூரிகளை கட்டினாங்க. அந்த ஏரியாவை எப்படியெல்லாம் டெவலப் பண்ண முடியுமோ அவங்க வடிவமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ இது வந்து அதை வந்து ஒரு ஸ்டார் தொகுதியாக தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வரக்கூடியவர்கள் எல்லாருமே அது மாதிரி வந்து நிறைய வந்து ரொம்ப தினந்தோறும் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஸோ அப்போ அந்த மக்கள்லாம் ஏழ்மை நிலையில் தானே இருக்காங்க. பணத்தை போட்டால் நம்ம ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் அந்த தொகுதிக்கு வந்து அங்கே நிற்கணும்னு நினைக்கிறவங்க கூட பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி மக்களுக்கு வந்து இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களுடைய அடிமனது வரைக்கும் போய் தொட்டால் வெற்றி நிச்சயம். ஓகே, இன்னொரு பர்செப்ஷனும் இருக்குது. இப்போ விஜய் கட்சிக்கு பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு இல்லை பிலோ 30 இருக்கவங்க ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இருக்கவங்கலாம் போட மாட்டாங்க. ரெட்டை இலை உதயசூரியனுக்கு போட்டு பழகினவங்க கஷ்டங்கன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்கன்னு பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுமே வந்து தன்னுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்கல்ல, இந்த வாட்டி நீங்கள் இல்லைம்மா நீங்கள் மாற்றி தாம்மா போடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து பெற்றவர்களுக்கு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து இதில் நீங்கள் வந்து பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னால இல்லை இந்த வாட்டி மாற்றி நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். வயது வித்தியாசமே இல்லாமல் அந்த மாதிரி இன்னும் வயதான பெண்மணிகள் எல்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன். என் மகன் மாதிரி இருக்கான், போட்டுடுறேன் இந்த வாட்டி ஓட்டு அப்படிங்கிறாங்க. அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து அவருக்கு விழுன்னு வந்து தெரியாது. ஆனால் அவர்களுடைய மனநிலை எல்லாமே வந்து மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் அவங்க வந்து இறங்கி நாங்கள் இன்னும் இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு இன்னும் அவங்களுக்கு ஆணித்தரமாக அவங்களுடைய மனதை தொடும்போது வெற்றி 100% உறுதி. இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஒரு ஆளுங்கட்சியிலேருந்துலாம் அவ்வளோ சீக்கிரம் இப்போ ரீசெண்டாக டிவிகேல ஏடிஎம்கேலேருந்து வர்றதை பார்க்குறோம், வேறு கட்சியிலேருந்துலாம் பார்க்குறோம். டிஎம்கேலேருந்து பெருசாக யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஆளுங்கட்சியை விட்டு வரணும் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுக்க மாட்டாங்க ஒரு டிசிஷன். அப்படி எடுத்திருக்கீங்கன்னா என்ன காரணம்? ஆளுங்கட்சியில் வந்து நான் எந்த பொறுப்புகளும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஆசையாக, இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு பெண் தலைவராக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்களால் ஈர்க்கப்பட்டு தான் அந்த கட்சிக்குள்ளேயே நான் போனேன். ஆனால் அதற்கு அப்புறம் வந்து எனக்கு என்னை வந்து நானே வந்து வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஆசையோடு ஒரு வேலைகளையும் செய்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்த வாய்ப்புகளும் நமக்கு வந்து கொடுக்கப்படாமல் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அரசியல் அனாதையாக நாம் நிற்பதை போல ஒரு உணர்வு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எதுக்கு இதில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை தொடர்ந்து காமராஜருடைய புகழை கெடுக்கும் விதமாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பேசுபவர்களையும் அந்த மாதிரி விமர்சனம் செய்பவர்களையும் கண்டும் காணாமல் எத்தனையோ புகார்கள் கொடுத்தும் போராட்டங்கள் செய்தும் அவங்கள வந்து எதுவுமே தண்டிக்காமல் அவர்களுக்கும் ஒரு கூடுதல் பாதுகாப்பு கொடுத்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவரை வந்து அவருடைய பேரை வந்து எல்லாரும் வேணும்னே தான் கெடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சு. எப்படி அவர் அந்த கட்சியினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி தான் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிச்சார். நிச்சயமா நானுமே அதை நிறைய இடங்கள்ல நான் பேசியிருக்கிறேன். அப்படி இருக்கவங்க ஏன் வந்து காமராஜர் பற்றி அவங்களுக்கு என்ன ஒரு இது இருக்க போகுது? ஏன் அப்போ வந்து அந்த மாதிரி பேசுபவர்களை வந்து புகார் கொடுக்குறாங்க, போராட்டங்கள் நடத்துகிறாங்க. நாடார் சங்கத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் செய்கிறாங்க. ஏன் அப்போ பண்ண மாட்டேங்கிறாங்க? வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர், அதுவும் ஒரு பெருந்தலைவராக இருக்கக்கூடியவருக்கு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு ரோல் மாடல்னால் அவரை நீங்கள் காமிக்கலாம். ஒரு உண்மையான ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அவருங்கிறதுக்கு நீங்கள் வந்து உதாரணமாக காட்டக்கூடியவர். ஏன் அவரை பற்றி தவறான கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பரப்புறதும் கொஞ்சம் கூட உண்மை இல்லாத ஒரு விஷயங்களை இளைஞர் மத்தியில் விதைப்பதும் எந்த விதத்தில் அது தவறு தானே அது? இப்போ அந்த மாதிரி கண்டிக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. நினச்சா அந்த யூடியூபரை ஒரே நேரத்தில் தூக்கி உள்ளே போட முடியும். அது அப்படி பண்ணாதானே அடுத்து யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஏன் இது மாதிரி எல்லாம் நடக்குது? நம்மளுடைய பெருந்தலைவருடைய புகழை வந்து யார் குலைக்க பார்க்குறாங்க, இல்லை குலைக்கிறவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் நிறைய தோண ஆரம்பிச்சிச்சு. நமக்கான வாய்ப்புகளுக்கும் பெரிய இடங்கள் அங்கே கொடுக்கப்படலை. பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு கேட்டு போராடுவார்கள். ஆனால் கட்சிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 33% இடஒதுக்கீடு என்பது கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்மளுடைய எனர்ஜியை திரும்ப அங்கே கொண்டு போய் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நமக்கான இடம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்மளுடைய நகர்வுகளை எடுத்துகிட்டு போய் இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அங்கேருந்து வெளியே வரேன். நான் டிவிகேல மட்டும் அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? பெண்களுக்கான முக்கியத்துவம் சமீபத்தில் கூட ஒரு பெண் நிர்வாகி செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது அங்கே மட்டும் அது நடக்கும்னு எப்படி நம்புறீங்க? இல்லை, திறமையானவர்களுக்கு இன்றைக்கி கூட என்னோட சேர்ந்து நிறைய பேர் கட்சியிலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள் குடும்பத்திலேருந்து, வேலுநாச்சியார் அவங்க குடும்பத்திலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நமக்கான இப்போ எனக்குன்னா இப்போ பெண்களுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் கொடுத்தீங்கனாலே நான் ஒரு 100 பேரை உள்ளே கூட்டிகிட்டு வர முடியும். அதுக்கே இப்போ தடங்கள் அப்படின்னும் போது தான் உள்ளே யாராலையும் வர முடியாது.
இது அரசியல் என்பதே ஆண்களுக்கான களம் தான். அதில் போராடி தான் நம்ம வருவோம். அதில் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. 75 ஆண்டு காலத்தில் 33% இடஒதுக்கீடை வந்து 20% இடஒதுக்கீடு சொல்லுங்களேன் நீங்கள், அதாவது கொடுக்கணும்ல. அது கூட இல்லாமல் அப்போ நாங்கள் வெறுமனே பேச மட்டும்தான் செய்வோமா அப்படின்னா எப்படி பெண்கள் உள்ளே வர முடியும்? வெல்லும் தமிழ் பெண்கள்னு மாநாடெல்லாம் போடுறாங்க, அங்கே அவ்வளோ பெண்கள் வராங்க, அந்த மேடைகளில் அவ்வளவு சாதனையாளர்களை நிற்க வச்சுருக்காங்களே, அது திராவிட இயக்கங்களுடைய சாதனை தானே? திமுகவுடைய பங்களிப்பு இல்லாமலாம் இருக்கும். ஆளும் இடத்துல யார் இருக்காங்க? சாதனை பெண்கள் நம்ம போகிற இடத்துலாம் இன்றைக்கி சாதனை பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. தன் முயற்சியால் வராங்க, வெளியே வராங்க, சாதனை பெண்களே ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் ஆளும் இடத்துல நீங்கள் இன்னும் 1000 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க? அந்த பர்சன்டேஜ் ரொம்ப குறையுது பார்த்தீங்களா. அதை தான் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ மேம். நன்றி.